இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னா ஒர்க்கர்ஸ் வாண்டட் அப்படின்னு போட்டிருக்கு. வேலையாட்கள் தேவை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். Men wanted for hazardous journey, small wages, bitter cold, long months of complete darkness, constant danger, safe return doubtful, honor and recognition in case of success அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்திருந்ததான். ஆட்கள் தேவை. என்ன வேலைக்கு? படு பயங்கரமான ஒரு பயணம். சம்பளம் ரொம்ப கொஞ்சம்தான் கொடுப்போம். ரொம்ப கடும் குளிர் இருக்கும். நீண்ட காலம் முழு இருட்டில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். தொடர் ஆபத்து உங்களை சுற்றி இருக்கும். திரும்ப பாதுகாப்பாக வருவது சந்தேகம்தான். அந்த மாதிரி வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்தாரு. ஒரு வேளை வெற்றிகரமாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய கனமும் அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில். that advertisement appeared in a London newspaper. லண்டன் நியூஸ்பேப்பரில் விட்டுருக்காரு. and thousands of men responded. ஆயிரக்கணக்கான ஆட்கள் அதுக்கு பதில் எழுதி போடுறாங்க. it was signed by the noted Antarctic explorer. அது கீழே கையெழுத்து போட்டிருந்தது யார்? ரொம்ப பிரபலமான அண்டார்டிக் ஆராய்ச்சியாளர் சர் ஏர்னஸ்ட் ஷேக்லட்டன் அப்படிங்கிறவர் போட்டிருந்தார். அண்ட் தேட் வாஸ் வாட் மேட் த டிஃப்ரென்ஸ். அவருடைய கையெழுத்து தான் எல்லா வித்தியாசத்தையும் உண்டாக்கியது. அவர் தான் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சவுடனே எல்லாரும் அப்ளை பண்ணாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். அவர் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே கடுங்குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமான படு பயங்கரமான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேட் அட்வர்டைஸ்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ், இயேசு கிறிஸ்து இது போன்ற ஒரு விளம்பரத்தை விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேட் அட்வர்டைஸ்ட் ஃபார் ஒர்க்கர்ஸ், தி அனௌன்ஸ்மெண்ட் மைட் ஹவ் ரெட் சம்திங் லைக் திஸ். அந்த விளம்பரம் எப்படி இருந்திருக்கும்? men and women wanted for difficult task of helping to build my church. என்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டிய மிக கடினமான ஒரு பணிக்கு ஆண்களும் பெண்களும் தேவை என்று இயேசு கிறிஸ்து விளம்பரம் செய்திருக்கலாம். ஒருவேளை you will often be misunderstood even by those working with you. உங்களோடு கூட பணியாற்றுபவர்கள் கூட உங்களை தப்பாக நினைக்கலாம். You will face constant attack from an invisible enemy. உங்கள் கண்ணுக்கே தெரியாத எதிரி உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கலாம். You may need to see results of your labor and your full reward will not come till after all your work is complete. உங்களுக்கு நீங்கள் உழைத்ததின் பலன் கிடைக்காமல் போகலாம், கிடைக்காது. உங்களுடைய முழு வேலையும் நீங்கள் செய்து முடிக்கும் வரை உங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் கூட போகலாம். It may cost your home, your ambitions, even your life. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பணியை செய்ய போகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வீடு இல்லாமல் போகலாம். உங்களுடைய வாழ்வின் லட்சியங்கள் எல்லாம் தொலைந்து போகலாம். ஏன் ஒரு சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையே கூட நீங்கள் இழந்து போகலாம். This is just the advertisement that Timothy answered. இதே மாதிரி தான் தீமோத்தேயு, இதே மாதிரி வந்த விளம்பரத்துக்கு தான் தீமோத்தேயு நான் இந்த வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். இவன் தீமோத்தேயு என்ன பண்ணார்? தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவேன்னு பவுல் சொல்லும் அளவுக்கு அவர் விசுவாசத்திலே உத்தமமாக நிற்கிறார். பவுல் என்ன சொல்கிறாரோ அவருக்காக செய்கிறார். அவனுக்கு உடம்பே முடியாமல் போயிடுச்சு. அப்பையும் விடாமல் அவன் பவுலுக்காக துணை நிற்கிறான். எல்லாரும் பவுலை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் விசுவாசம்னா இப்படி தான் இருக்கும். பவுல் அநேகம் தடவை ஜெயிலில் வச்சு அடிக்கிறாங்க, சாப்பாடு போடாமல் கொள்றாங்க, கப்பல் உடைஞ்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியில் அவர் கொலை பண்ண முடிவு சற்ற விலைக்கு கூடயே இருக்கான். அவரை விட்டு போகவே இல்லை. என்ன பெரிய வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒன்றும் கிடைக்கல. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நான் இருக்கிறேன்.
அவனுடைய போதகத்தெல்லாம் இன்னும் எங்கேயும் பைபிளில் எழுதலை, ஆனால் அவனை பற்றி எழுதியிருக்கு இல்லையா? அண்ட் ஃபார் திஸ் பால் வாஸ் தேங்க்ஃபுல். இதற்காக பவுல் மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தார். டெஸ்பைட் த டிமாண்ட்ஸ் தட் ஹீ மேக்ஸ், ஜீசஸ் கிரைஸ்ட் ரிசீவ்ஸ் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெனி who gladly give their all for him. இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டவர்களது விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய பல காரியங்களை முன்னிறுத்தி தான் விசுவாசம் இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாட்டோம். உலகத்திலே இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்தால் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லவர்களாக இருப்போம், அவரை நாம் பின்பற்றுவோம். இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை இறைவன் தரவில்லை, இயேசு கிறிஸ்து தரவில்லை என்றால் வேறு எந்த கடவுள் கொடுக்குதோ அதை நம்ம பின்பற்றுவோம். ஜோசப் விஜய் இருக்கார்ல, அவர் திருச்சியில் போய் கண்ணீரோடு முழங்கால் போட்டு இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணார். சப்போஸ் இயேசு ஆசீர்வாதத்தை கொடுக்கலைன்னா கருமாரி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம். இயேசு கொடுக்கலைன்னா என்ன, கருமாரி அம்மன் கொடுக்காதான் போயிடும். ஒருவேளை 2 பேரும் கைவிட்டால் கூட நம்ம நேராக சாய்பாபா கோயிலில் போய் சாய்பாபா ஷிரடி சாய்பாபா கோயிலில் போய் காலில் விழுந்து அப்படியே உள்ளம் முருக வேண்டி கொண்டார். சாய்பாபா இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விடுவார், இயேசு கிறிஸ்து ஏமாற்றி விடுவார் என்பது நன்றாக தெரிந்து போனது. இதுதான் பொதுமக்களுடைய விசுவாச அளவு. இந்த விசுவாசத்தை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நீங்கள் பார்வையிடுவது இந்த விசுவாசத்தை தான். இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போகிறாரு, என்ன ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்களே கேட்பாங்க. அதான் சொன்னார், ஈவன் யூ வில் பி மிஸ் அண்டர்ஸ்டூட் பை யுவர் கோவொர்க்கர்ஸ், யுவர் கலீக்ஸ், யுவர் சில்ட்ரன், உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எவ்ரிபடி வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. எது உத்தம விசுவாசத்திலே அசையாமல் நிற்கிறான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பவுல் சொல்கிறார். உங்களிடத்தில் அவர் இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேங்க அப்படிங்கிறார் தீமோத்தி. எண்ணிறந்த செயல். இயேசு கிறிஸ்து கூட இருந்த அத்தனை பேரும் ஓடி போய்விட்டார், ஒருவர் கூட இல்லை. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும் காலம் வரும்னு இயேசு சொன்னார். பேதுரு என்ன சொன்னா, நான் செத்தாலும் உங்களோட தாங்க சாப்பேன், நான் சாக வேண்டியது வந்தாலும் உங்களோட சாவேன், அப்படி நான் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறேன். நாளாக ஓடிப்போட தான் வந்தான் இல்லையா? மற்ற எல்லாரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள். ஆனால் பவுலை விட்டு போகவே இல்லை கடைசி வரைக்கும். அதான் உத்தம குமாரனாகிய, விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய பவுல் அவர் தீமோத்தேயுன்னு சொல்லி சொல்கிறார். எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும் அதற்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய செயல்கள், எல்லா செயல்களையும் அவர் பார்க்கிறார். நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லை நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோமா அவருக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். அவருக்காக நீ என்ன செய்ய போகிறீங்க? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. நம்மோடு இருக்க எழுந்தவர், நம்மோடு கூட இருப்பவர், இன்றும் நம் மத்தியிலே வாசமாக இருப்பவர், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருப்பவர். அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய கற்பனைகளை கைக்கொள். என்னுடைய கற்பனைகள் ஒன்றும் கனமானவே இல்லவே. என்ன கற்பனை? உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி. இதான் 2வது கற்பனை. 1வது கற்பனை என்ன? உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுனா என்ன அர்த்தம்? அவர் சொல்வதன்படி செய்வாயாக. அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம் இல்லையே. ஏன் இந்த கற்பனையை நாம் கடைபிடிக்காமல் போகிறோம்? அப்படி ஒன்றும் கடவுள் இருக்க மாதிரி எனக்கு தெரியலைங்க, சாரி. இன்றைக்கி பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன வசனம் படிக்கிறீங்க? ஞாபகத்தில் இருக்கா? மாயை மாயை எல்லாம் மாயை. மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறதுல அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அவர் சொல்கிறாரு, உலகத்திலே ஞானி
மிகப்பெரிய ஞானி, குடியார ஞானி. ஆரம்பத்தில் ஆண்டவருடைய ஆவி இருக்கிற வரைக்கும் மிக நல்ல ஞானியாக இருந்தான். அப்புறம் குடித்து குடியார ஞானியாகி சாலமோன் ராஜா என்ன சொல்கிறான் பாருங்க, பார்த்தீங்களா? 3ஆம் அதிகாரம் பாருங்கள். மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே மாதிரி தான் சம்பவிக்கும், நடக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும், எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு தான் திரும்புது அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே நான் மண்ணிலிருந்து தான் உருவானோம், திரும்ப மண்ணுக்கு போயிடுவான். அதனால் எந்த பெரிய விஷயமும் இல்லை. மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லை, எல்லாம் மாயை தாங்க. நம்ம தான் நினச்சிக்கிறோம் எவ்ரி திங் இஸ் ஹாலுசினேஷன்ஸ். நம்மளாம் நினச்சிக்கிறோம் கடவுள் இருக்காருன்னு, அப்புறம் கடவுள் நல்லவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார்னு நம்மளே நினச்சிக்கிறோம் அப்படின்னு உலக மகா குடிகார ஞானி சொல்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இறைவன் இருப்பதற்கும் இறைவன் இல்லாமல் போவதற்கும் இடையிலே அவன் சிந்தனைகள் எப்படி மாறுபடுகின்றன என்பதை நீதிமொழிக்கும் பிரசங்கத்துக்கும் நடுவில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இது எங்கே நமக்கு முக்கியமாக வருதுன்னா, நம்முடைய விசுவாசம் எங்கே? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஏசு அதான் கேட்டார், என்னையா வேணும் உனக்கு? கண்ணு தெரியணும், என்னால் கண் பார்வை கொடுக்க முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா, நினைக்கிறியா, நம்புறியா? ஆமாம் நம்புகிறேன். அப்போ உன்னுடைய விசுவாசத்தின்படி கடவுது. அவ்வளோதான் இயேசு சொன்னார். அப்படியே நேராக கையை மேலே தூக்கி ஒரு சொல்லட்டி நெத்தியில் ஒரு சிலுவையை போட்டு இந்த அப்படி நான் கொடுத்தாரு. ஆனால் எதுவுமே இல்லை. உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? இறைவன் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? ஒருவேளை இறைவன் கடினமான பணிகளை செய்ய சொன்னால் நீங்கள் செய்வீர்களா? எந்த பெற்றோருமே பிள்ளைகளுக்கு மிக கடினமான வேலைகளை கொடுக்க மாட்டார்கள் இல்லையா? இதுதான் நம்முடைய பரமபிதாவின் அன்பு. ஆனால் அவர் சில வேலைகளை சொன்னால் நம்ம செய்யணும். எங்கள் அம்மா என் மேலே பாசமாக இருக்காங்க, அதனால் நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், வீட்டை பெருக்க மாட்டேன், மாப் போட மாட்டேன், சமையலில் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஏதாவது சொன்னோம்னா எரிஞ்சு விழுவேன். எப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் துணிகளை மடித்து வைக்கணும், பெட்டை சுத்தம் பண்ணணும், வீட்டை பெருக்கணும், பாத்திரம் கழுவணும், வேலை இருக்கா இல்லையா? அதெல்லாம் செய்ய முடியாது, நான் அப்படியே படுத்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன் அப்படின்னா அது குடும்பமாக இருக்குமா? எல்லோரும் ஒரு குடும்பத்தில் இருந்தோம்னா எல்லாருக்கும் நமக்கு பொறுப்பு உண்டு. அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு பொறுப்பு உண்டு. தேவன் சில கஷ்டமான காரியங்களை செய்ய சொல்லுவார், இப்போ அதை செஞ்சுட்டோம், உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உண்மையிலேயே நல்ல காரியங்கள் தான். அவர் சொல்வது எல்லாமே நல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்லுவார் இல்லையா? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு இல்லாமல் ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்ய சொல்லுவார். ஆகவே அவர்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நம்முடைய கற்பனையில் முதலாவது கற்பனை என்னென்னா, தேவனாய கர்த்தருக்கு ஒரு முழு மனதோடும் கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல், ஆனால் நான் செய்கிறேன் தான், நான் உடனே போகிறேன், என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் சரி போயிட்டோம், உடனே நீங்கள் கீழ்ப்படியும். அதைத்தான், அந்த விசுவாசத்தை தான் பவுலிடத்தில் பயிற்சி பெற்ற தீமோத்தேயு செய்கிறான். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு சகல பாடுகளையும் அவன் அனுபவிச்சுக்கிட்டு வரான் இல்லையா? அதான் இங்கே நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயத்தை தான் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு. சில பணிகள் நம்முடைய பார்வையிலே கடினமானதாக தெரியும், ஆனால் உண்மையிலேயே அவை கடினமானவை அல்ல, நமக்கு தேவையானவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் ஃபார் திஸ் Paul was thankful despite the demands that he makes. Jesus Christ receives the applications of many who gladly give their all for him. தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்து விட்டவர்களது விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். He is certainly the greatest master for whom anyone could work, and the task of building his church is certainly the greatest challenge to which a believer could give his life. ஆகவே அந்த அண்டார்டிகா போகக்கூடிய அந்த மிகச்சிறந்த அந்த ஆராய்ச்சியாளரை நம்பி மிக கடினமான பணியாக இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் வருகிறோம் என்று எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் போனார்களோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை விரிவுபடுத்துவதற்காக, அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உண்மையோடு உழைக்கிறார்கள். பல கபடதாரிகள், வேஷதாரிகள் இருந்தாலும் இருக்கட்டும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக நிற்போம் என்று உழைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாமும் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னதென்று நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அப்படி நல்லா கல்வி கற்றணும். கல்வி கற்றோர் கல்வி கல்லாதோர்க்கே கடன் பட்டோர் கண் தீரக்கவே. இதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே நீங்கள் படித்து அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க, அநேகருக்கு வழிகாட்டுங்க. சமுதாயத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்களை, பின்தங்கி இருப்பவர்களை, கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நாம் நல்லதை, சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவருடைய நல்ல பாதையிலே நடத்தணும். இயேசு கிறிஸ்துவின் வழியும் அவருடைய பணியும் இதுதான். Something to ponder. How would you respond to an advertisement like that noticed above? Why? மேலே இருப்பதை போன்ற ஒரு விளம்பரம் இன்றைக்கு வந்தால் நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்கள்? ஏன் அப்படி சொல்லுவீர்கள்? இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்வின் எல்லாம் என்றும் நாம் முடிவு செய்த பிறகு அவருக்காக நான் எதையும் செய்வேன் என்று துணிவது தான் நம்முடைய வாழ்வின் லட்சியம் என்று சொல்கிறார். சரியா?